எல்லாருமே எப்படி இருக்கீங்க? அதாவது ஒவ்வொரு வாரமும் நான் போடுற இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்து நீங்க நிறைய லவ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. நிறைய சப்போர்ட், நான் எதிர்பார்க்கறத விட நிறைய சப்போர்ட் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. பாய்ஸ், கேர்ள்ஸ், அங்கிள், ஆண்டி அத்தனை பேருக்குமே பிரியங்காவோட ஐ லவ் யூ ஆல் சோ மச். தேங்க்யூ வெரி மச். என்னோட குவாரண்டைனை வந்து நீங்க ரொம்ப ஸ்பெஷல் ஆக்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஸோ தேங்க்யூ. அண்ட் நீங்க வந்து போடுற கமெண்ட்ஸ் எல்லாமே நான் படிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். நிறைய பேர் பிரியங்கா நீங்க இது பண்ணுங்க அது பண்ணுங்க அப்படிலாம் கேட்டாங்க. ஸோ இன்னைக்கு ஃபேஸ்ல வந்து ஒரு காஜல் கூட போடாம நான் வந்திருக்கேன் அப்படின்னா என்ன பண்ண போறேன்றது நீங்க ஸ்லைட்டா கெஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா? எஸ் மக்களே, இன்னைக்கு பிரியங்கா தேஷ்பாண்டே யூடியூப் சேனல்ல நீங்க பார்க்க போறது என்னோட சிம்பிள் மேக்கப் ரொட்டீன். Let me tell you one thing very clearly. நான் வந்து 2009 எண்டில் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தேன். இந்த ஃபீல்டுக்குள்ள வந்து இன்னைக்கு இப்போ 2020 10 வருஷம் ஆகுது. இந்த 10 வருஷத்துல இப்போ வரைக்கும் ட்ரஸ்ட் மீ, எனக்கு பக்காவா இப்படிதான் மேக்கப் பண்ணணும், இதுதான் யூஸ் பண்ணணும், இதெல்லாம் தான் பண்ணணும் அப்படின்றதுலாம் தெரியாது. நான் இப்போ வரைக்கும் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ நான் கத்துக்கிட்ட சில விஷயங்கள், ஓகே இதெல்லாம் பண்ணணும், இப்படிலாம் இருந்தா போதுமா, இது போதுமா அப்படின்ற விஷயங்கள் நான் உங்ககிட்ட சொல்லிக் கொடுக்க போறேன். எப்பவுமே ஷூட்டிங் வரும்போது நான் எப்பவுமே ஃபாலோ பண்ற ஒரு விஷயம், என்னோட ஹேர் ஸ்டைலிஸ்ட் கிருஷ்ணா கேட்டீங்கன்னா அவர் கண்டிப்பா சொல்லுவார், கண்ணாடி வந்து அண்ணா என்னன்னா என்னை இப்படி படைச்சிருக்காங்க கடவுள், ஹாப்பி மூட்ல படைச்சிருக்காரு போல அப்படின்னா நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு நானே என்னை பத்தி கொஞ்சம் பெருமையா ஃபீல் பண்ணுவேன். தப்பே கிடையாது. பிகாஸ் செல்ஃப் லவ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஐ லவ் மை செல்ஃப். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சரைசர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சோண்டு மாய்ஸ்சரைசர் எடுத்துட்டு நல்லா ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. எப்பவுமே ஐ வில் நெவர் மிஸ் அவுட் ஆன் பிரைமர். பிரைமர் வந்து எப்பவுமே ஒரு பேஸ் கோட் மாதிரி, மேக்கப்புக்கு போட வேண்டிய பேஸ் கோட் மாதிரி. பிரைமர்ல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. ரேடியன்ஸ் கொடுக்குற மாதிரியான பிரைமர், போர்ஸ் கவர் ஆகுற மாதிரியான பிரைமர், நிறைய கலர்ட் பிரைமர்ஸ் கூட இருக்கு. பட் நான் ஜெனரலா யூஸ் பண்றது வந்து போர் மினிமைசிங் பிரைமர். ஸோ ஏன்னா எனக்கு வந்து இங்க போர்ஸ் நிறைய இருக்கு. ஏன் இது வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல வந்து எனக்கு சிக்கன் பாக்ஸ் வந்தப்போ நான் என்ன பண்ணிட்டேன், அந்த மார்க்ஸை வந்து நோண்டி எடுத்துட்டேன். அந்த ஒரு காரணத்தினால அந்த போர்ஸ் வந்து கொஞ்சம் எவிடென்ட்டா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. வளர அது இன்னும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால பிரைமர் எப்பவுமே ரொம்ப முக்கியம். எனக்கு என்ன பிரைமர் வாங்குறதுன்னு தெரியல பிரியங்கா அப்படின்னு சொல்றவங்க கவலையே பட வேண்டாம். பிபி கிரீம்னு இப்பெல்லாம் ரெடிமேடாவே கிடைக்குது, நிறைய பிராண்ட்ஸ்ல இருக்கு. ஸோ அந்த பிபி கிரீமை நீங்க ஒரு பேஸ் கோட் மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். எப்பவுமே மேக்கப் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் இப்படி கீழ்ப்பக்கமா நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபேஸ்ல வந்து ஃபேஷியல் ஹேர்லாம் இருக்கும் இல்லையா, இப்படி அப்ளை பண்ணிட்டோம்னா கசன்னு இருக்கும், அழகா அதை ஸ்மட்ச் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால கீழ்ப்பக்கமா. ஸோ இந்த பக்கம் இங்கதான் நிறைய போர்ஸ் இருக்குன்றதுனால நான் வந்து கொஞ்சம் பிரைமரை இங்க கொஞ்சம் அதிகமா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்பெல்லாம் வந்து ஐக்கு தனியா ஒரு பிரைமர் இருக்கு, லிப்புக்கு தனியா ஒரு பிரைமர் இருக்கு. ஸோ நம்மளுக்கு அவ்வளோ ஃபீலிங்லாம் கிடையாது. வெளியே போகிறோம்னா நான் ஒரே ப்ரைமரியே கண்ணுக்கும் போட்டுப்பேன், வாய்க்கும் போட்டுப்பேன். ஸோ அந்த ப்ரைமரை போட்டுக்கோங்க. அண்ட் தென் நான் எப்பவுமே ஃபர்ஸ்ட்டு ஐலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் தான் நான் மேக்கப் போட ஆரம்பிப்பேன். ஸோ எனக்கு வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுலாம் பிடிக்காது, அன்லெஸ் அண்ட் அன்டில் அது ரொம்ப தேவை, ஒரு இடத்துக்கு தேவைன்னா. அண்ட் நான் எப்பவுமே இந்த ஐ ஷேடோ வச்சு போடுறதுலாம் கிடையாது. கொஞ்சோண்டு லிப்ஸ்டிக் இருந்தாலே போதும், அந்த லிப்ஸ்டிக்கை வச்சே நான் வந்து எப்படியாவது மேனேஜ் பண்ணிடுவேன். ஸோ என்கிட்ட ஒரு டார்க் ஷேட் லிப்ஸ்டிக் இருக்கு. அந்த டார்க் ஷேட் லிப்ஸ்டிக்கை லைட்டாக இப்படி கண்ணுக்கு மேல இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே வந்து மேக்கப்புக்கு வந்து வேற தியரி இருக்கு, புரியுதுங்களா? என்னோட தியரி வந்து ரொம்ப சிம்பிள். மேக்கப் இஸ் ஆல் அபவுட் பிளெண்டிங். அதை ப்ராப்பரா நம்ம பிளெண்ட் பண்ணிட்டே வந்துட்டோம்னா ஓகே தான். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ரெட் கலர் லிப்ஸ்டிக் அது அந்த மாதிரியே வராது. நம்ம நல்லா பிளெண்ட் பண்ண அது ஒரு மாதிரி லைட் பிங்கா மாறிடும். ஓகே, அது வந்து லைட்டா கண்ணுக்கு மேல அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் காஜல் எடுத்துக்கிறோம். காஜல்ல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கண்ணோட இந்த உள்ளே இருக்குல்ல மேல் பக்கம் எப்பவுமே நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. அப்பனா கண் இன்னும் கொஞ்சம் வந்து பிரைட்டரா தெரியும். கண்ணோட இந்த உள் பக்கம் இருக்கு இல்லையா, இந்த பக்கம் இருக்கு இல்லையா, அங்க வந்து நல்லா நீங்க வந்து இந்த பிளாக் போட்டு ஃபர்ஸ்ட் இது பண்ணிக்கோங்க. ஸோ உள் பக்கம். அதுக்கப்புறம் வந்து எனக்கு இந்த மேல லைன் போடுறது பெருசா ஒரு, எனக்கு என்ன ப்ராப்ளம்னா எனக்கு நீட்டா லைன் போட வராது. ஸோ நான் என்ன பண்ணிடுவேன்னா, எப்பவுமே இந்த லைனை போட்டுட்டு காஜலோட பின்னாடி பக்கம் இருக்கு இல்லைங்களா, இந்த இது இருக்கு இல்லைங்களா, இதையே வச்சு நான் இப்படி பிளெண்ட் பண்ணிடுவேன். இப்போ பாருங்க, தட்ஸ் இட். ஸோ இப்போ நான் மேலே காஜல் போட்ட மாதிரியும் ஆயிடுச்சு, ஈக்குவலா இல்லைன்றதும் யாருக்கும் தெரியாது. அதனால அப்படியே மேனேஜ் பண்ண வேண்டியதான். கொஞ்சம் காஜல் போடும்போது மூஞ்சி அஷ்டகுணல்ல போகும், அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேடா, இது பண்ணியாச்சா? அதுக்கப்புறம் ஒரு நார்மல் ப்ரஷ், இதெல்லாம் வந்து எல்லா கடையிலையும் கிடைக்கும் இந்த மாதிரி ப்ரஷஸ். சாரி, இந்த மாதிரி ப்ரஷஸ், நார்மல் ப்ரஷஸ். ஓகே, அதை வச்சு லைட்டாக இப்படி ஃபுல் கண்ணையும்
ஸ்மட்ச் பண்ணி அதை ஈக்குவல் பண்ணிடலாம் அப்படியே. ஓகேவா? மறுபடியும் சொல்றேன், என்ன நீங்க இப்படி பண்றீங்க, இதெல்லாம் யாராவது பண்ணுவாங்களா அப்படிலாம் கேட்க கூடாது. ஓகே, திஸ் இஸ் மை பர்சனல் வே ஆஃப் அப்ளைங் மேக்கப். உங்களுக்கும் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கும். அது நீங்க தாராளமா என்கிட்ட ஷேர் பண்ணலாம். ஆனா இது உங்களுக்கு பிடிச்சதுன்னா அப்படியே டக்குன்னு ஒரு லைக் பட்டன் அமைக்கலாம். ஓகே, டன். எனக்கு வந்து கீழே லேயர்ல நான் எப்பவுமே பெருசா மேக்கப் எடுத்தோன்னே போட மாட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன். ஃபுல் மேக்கப் முடிஞ்சதுக்கு அப்புறம் கீழே லேயருக்கு நான் போவேன். ஸோ டன். இப்போ ஐஸ் வந்து ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ நம்மளோட ஸ்கின் டைப்பே பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்மளுக்கு வந்து இந்த கண்ணுக்கு கீழேயும் சரி, இங்க வாய்க்கு சுத்தியும் சரி, அந்த இடத்துல வந்து கொஞ்சம் டார்க்கா இருக்கும். ஸோ அந்த ஏரியாவை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கின் கரெக்ட் பண்ணோம். ஸோ ஸ்கின் கரெக்ட் பண்றதுக்கு எப்பவுமே வந்து கொஞ்சம் ஆரஞ்சு டோன்ல நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, லைட்டா ஆரஞ்சு டோன்ல இருக்கிற பேஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதுதான் யூஸ் பண்ணுவேன். உங்களோட ஸ்கின் கலருக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து அந்த ஆரஞ்சு கலர் டோன் நீங்க வந்து பார்த்து வாங்கலாம். ஸோ கண்ணுக்கு கீழே நான் இந்த ஆரஞ்சு கலரை நல்லா அப்ளை பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் வாய் சுற்றி இந்த ஆரஞ்சு கலரை நான் நல்லா அப்ளை பண்ணிப்பேன். Again I'm telling you, for me makeup is all about blending karo nalla hero. ஸோ இந்த ஆரஞ்சு கலர் நம்ம அப்ளை பண்ணி முடிச்சிடறோமா? ஆரஞ்சு கலரை அப்படியே விட்டுறோம். ஏன்னா இதுக்கு கண்ணு கீழே நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணணுன்றதுக்காக நம்ம இதை அப்ளை பண்ணுறோம். சி ஐம் டெல்லிங் யூ, நான் வந்து நிறைய ட்ராவல் பண்ணுவேன், நிறைய மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் பார்ப்பேன். ஆனால் இப்போ வரைக்கும் என்னோட ஸ்கின்னுக்கு இது நல்லா இருக்கும் அது நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியாது. எதெல்லாம் எனக்கு செட் ஆகுதுன்னு தோணுதோ நான் அதெல்லாமே வாங்குவேன். அண்ட் என்னோட பேஸே வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய கலர்ஸை மிக்ஸ் பண்ணி அப்புறம் ஒன்று அப்ளை பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் எல்லாத்தையும். இட் பிகம்ஸ் வெரி ஈஸி. ஓகே, பேஸ் லேயர் க்ரீம் போடுற மாதிரி நம்ம போடுறோம். இதை அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மேக்கப் பிளெண்டர் எடுத்துக்கோங்க. ஓகே, எடுத்துட்டு நல்லா அப்ளை பண்ணும். ஓகே, என்னைக்குமே மேல் பக்கமா மேக்கப் அப்ளை பண்ணது கூடாது. ஏன்னா நம்ம ஃபேஸ்ல ஹேர் இருக்கும் இல்லையா, அந்த ஹேர் வந்து ஒரு மாதிரி அப்படி ஆயிடும். அதனால அதை நீட்டா இப்படி பண்றதுக்காக ஜஸ்ட் bring it all down. பேஸ்ல வந்து நம்ம நல்லா அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டுக்கு நம்ம வரப்போறோம், which is contouring. ஓகே, கான்டோரிங்கா என்னது இது அப்படின்லாம் கேட்கக்கூடாது. கான்டோரிங்ன்ற வார்த்தை எனக்கும் ரொம்ப புதுசா இருந்துச்சு. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு, பேசிக்லி நம்மளோட ஃபேஸ்ல இருக்கிற கட்ஸை நம்ம டிஃபைன் பண்ணணும். அதுதான் வந்து கான்டோர் பண்ணக்கூடிய ஒரு வேலை. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு டார்க் ஷேட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த டார்க் ஷேடு எடுத்துட்டு நம்ம ஃபேஸ்ல இருக்கிற இப்போ வந்து பேன் இருக்குல்ல, ஸோ இந்த பேன்றது ஊன் ஆகுற மாதிரி நம்ம வந்து இதை மாத்திக்கணும். ஸோ இதை வந்து நம்ம நல்லா கொஞ்சம் ஷார்பன் பண்றோம். ஓகே, ஸோ இந்த மூக்கு இருக்கு இல்லையா, இந்த சைடு இப்படி ஒரு கருப்பா ஒன்று போடுறோம், இந்த சைடு இந்த கருப்பு கலர்ல இப்படி அப்ளை பண்றோம். அதுக்கப்புறம் இந்த சீக் போன்ஸ் இருக்கு இல்லையா, இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு சீக் போன், அந்த போன் ஏரியால இப்படி ஒரு கருப்பு போடுறோம். இன்னொரு இடத்துல இங்க ஒரு கருப்பு போடுறோம். அதுக்கப்புறம் இந்த இடம் இருக்கு இல்லையா, சின்ன இருக்கு இல்லையா, அதை அப்படியே இப்படி கழுத்தோட மடங்கிடக்கூடாது. அதையும் கொஞ்சம் டிஃபைன் பண்றதுக்காக இந்த இடத்துல இப்படி ஒன்று போடுறோம். திரும்ப இந்த இடத்துல இப்படி போடுறோம். இப்படியே போங்க வெளியே, சூப்பரா இருக்கும். நான் எல்லாம் குலைக்கும், பயப்படக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து பிளெண்ட் பண்ணோம். ஏற்கனவே இந்த பிளெண்டர்ல நம்ம வந்து அந்த கலர் போட்டோம் இல்லையா, திரும்ப இதை போட்டு நம்ம இது பண்ணிக்கோனா. ஸோ ஃபிங்கர் இருக்குல்ல, நல்லா ஃபிங்கர்ல அதை நல்லா என்னோட ஃபேஸ் கொஞ்சம் நல்லா ரவுண்டு மூஞ்சி, ஓகேவா, அதை கொஞ்சம் டப்பா மூஞ்சியா மாத்துறதுக்காக தான் இந்த ஷார்ட்ஸ். ஸோ இதுக்கப்புறம் இதுக்கு மேல வந்து நான் லூஸ் பவுடர் போடுவேன். ஆக்சுவலி யூ கேன் ஈவன் யூஸ் நார்மல் பவுடர், அது தப்பு கிடையாது. பட் மேக்கப்புக்குன்னு சில பவுடர் கிடைக்கும், லூஸ் பவுடர். ஸோ அந்த லூஸ் பவுடரை எடுத்துட்டு டிங் 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 அவ்வளோதான். இப்படி அப்ளை பண்ணிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, பயந்துரும். மை ஹேர் ஸ்டைல் கலந்து வரும். ஓகே, ஸோ இப்படி லூஸ் பவுடர் அப்ளை பண்ணிட்டோம்ல, இந்த லூஸ் பவுடரை நல்லா அங்கங்கே டேப் பண்ணி மேக்கப்பை வந்து செட்டில் ஆகிற மாதிரி நம்ம வந்து இந்த ப்ரஷ்ஷால், மல்டி பர்பஸ் ப்ரஷ் எல்லாம் கிடைக்குது. ஓகே, அது வந்து பேஸுக்காகவும் இப்போ பேஸ் போட்டோம்ல, அது இந்த 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 பிளெண்டரால பண்ணாமல் நம்ம வந்து இந்த ப்ரஷ்லேயே பண்ணுற மாதிரி கூட ப்ரஷஸ் இருக்குது. அது வந்து மல்டி பர்பஸ் ப்ரஷ், அது முடிஞ்சால் வாங்கி வச்சுக்கோங்க. அது ரொம்ப ஈஸி, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை வச்சுட்டு நல்லா லூஸ் பவுடர் வச்சு இது பண்ணிடணும். ஓகே, டன். அதுக்கப்புறம் என்னோட ரொம்ப 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 ஃபேவரட்டான ஒரு பார்ட், which is blush. ஓகே, இந்த ரோஸ் பவுடர்னு போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட கண்ணும் வந்து அப்படியே ரெட்டா பிங்கா இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்பவுமே இந்த ஆப்பிள் ஆஃப் த சீக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் இந்த ப்ளஷ் போடணுமா. ஆனால் அந்த ஆப்பிள் ஆஃப் த சீக்ஸ் வந்து ஆப்பிள் ஆஃப் த சீக்ஸில் போடலாம். ஆனால் ஃபேஸே ஆப்பிள் மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அதனால நான் வந்து அப்படியே லைட்டாக இப்படி போட்டுட்டு இந்த இடத்துலையும் போட்டுட்டு ஐ வில் ஜஸ்ட் பிளெண்ட் இட் ஆஃப். ஓகே, ஸோ கோ பேக்வர்ட்ஸ், ஃப்ரண்ட் பக்கமாக வராமல் பின்னாடி பக்கமாக அதை எடுத்துக்கோங்க. ஸோ இதுவும் வந்து நம்மளோட ஃபேஸ் ஆக்சுவலி டிஃபைன் பண்ணும், ஒரு கட் கொடுக்கும். இப்படி கொடுத்துட்டு
மிச்சம் மிதி இருந்துச்சுன்னா இந்த நோஸ் கட் பண்ணுவோம் இல்லையா, அதே இடத்துல திரும்பவும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, டன். இந்த பவுடர் இதெல்லாம் போடுறதுனால நம்மளோட ஐப்ரோஸ்ல கொஞ்சம் அந்த பவுடர் அப்படியே வெள்ளை வெள்ளைன்னு ஆயிடும். அது இப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம அதை வைப் பண்ணாலே கொஞ்சம் பாதி இது இவ்வளோ மேக்கப் இருக்குது அந்த ஐப்ரோ மேலே. ஸோ அதை வைப் பண்ணிட்டாலே நம்மளுக்கு வந்து பாதி இது போயிடும். அதை வைப் பண்ணி முடிச்சுட்டு லைட்டாக நம்ம ஐப்ரோஸை ஃபில் பண்ணிடலாம். ஓகே, அங்கங்கே. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து த்ரெட்டிங் பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டாலும் பரவாயில்ல. அந்த மஸ்காரா போடுறோம்ல, அதையும் எடுத்து லைட்டாக அப்படியே விட்டாலும் பரவாயில்ல. த்ரெட்டிங்காம் ஐயோ அதை எப்படி பண்ணுறதுன்னா, ஏற்கனவே த்ரெட்டிங் வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதை பாருங்கள். பார்க்காதவங்க இப்போ போய் அதையும் நான் லிங்க்ல போடுறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதை போய் நீங்கள் பாருங்கள். நல்லா இருக்கா? இப்போ இது முடிஞ்சிச்சா? இப்போ மிச்ச மீதி கண்ணுக்கு கீழே இருக்கிற விஷயங்களை நம்ம இப்போ ஃபாலோ பண்ண போறோம். ஸோ இப்போ வந்து ஒரு லைட்டா இருக்கு கண்ணு, கரெக்டா? இப்போ நம்ம டார்க்கா பண்ண போறோம். ஸோ நான் லைட்டா இப்படி இழுத்துப்பேன், ஸோ தட் இட் கிவ்ஸ் மீ ஈஸியா என்னோட கண்ணு வந்து ஃபீல் ஆகும். டன் ஹேபிட்டா பேட்டா எங்க மாத்தறானுங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து எனக்கு இந்த லேயர்ல எனக்கு காஜல் போடுறது பிடிக்காது, பெருசா பிடிக்காது. டிபெண்ட்ஸ் ஆன் வாட் கைண்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் ஐம் வேரிங். இப்போ வந்து நான் உங்களுக்கு சிம்பிளா இப்படி காட்டுறேன். ஓகே, ஜஸ்ட் இந்த கார்னர்ஸ்ல மட்டும் இப்படி பண்ணிட்டு அப்படியே விட்டுரும். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம வந்து மஸ்காரா போதும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. இதுதான் வந்து நம்ம கண்ணு அப்படி தெரியும். இந்த மஸ்காரா காலி ஆயிடுச்சுன்னா தூக்கி போட்டுறாதீங்க. இந்த ப்ரஷ் இருக்குல்ல, இது சூப்பர் மேட்ரு. இதையே வந்து அது வந்து காஞ்சு போயிருக்கும். அது காஞ்சு போனதே நம்ம வந்து இப்படி ஐப்ரோஸ்ல வந்து இப்படி ரப் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து இந்த ஐப்ரோக்குன்னு தனியாக அந்த கிட்டெல்லாம் ஃபீலிங் ஆகணுன்றது தேவையே கிடையாது. ஐ மீன் ஐம் சேயிங் நார்மல் யூஸுக்கு நம்ம வந்து தாராளமாக இது யூஸ் பண்ணிக்கலாம். அதை தூக்கி போடாதீங்க. எல்லாம் ஃபர்ஸ்ட்ல இருந்து கலெக்ட் பண்ணக்கூடாது. ஒன்று யூஸ் பண்ணிட்டோமா, ஓகே, அடுத்ததுக்கு முன்னாடி இருக்கிறத வச்சுக்கணும். அதான் நான் சொல்றது புரிஞ்சிச்சுல, அது பண்ணுங்க. அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. ஓகே, ஐஸ் ஆர் டன். Now we come to lipstick. எனக்கு ரொம்ப பிடிச்ச லிப்ஸ்டிக். ஓகே, லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லிப்ஸ்டிக்கும் கண்ணும் தான் நம்மளோட ஃபுல் மேக்கப் லுக்கை வந்து ஃபைனலா வந்து ஒரு டிஃபைன் பண்ணும். ஆஹா, இதுதான் அப்பா மேக்கப் போட்டிருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு லிப் லைனர் போட்டாதான் என்னால் லிப்ஸ்டிக் போட முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் வாய் ஃபுல்லா இழுத்துன்னு போயிடும். ஸோ எனக்கு இப்போ தெரியும் என்னோட லிப்ஸ் இங்கே தான் இருக்குது அப்படின்றது எனக்கு ஒரு ஐடியா வந்துடும். அதுக்குள்ளே நான் போடுவேன். ஜென்ரலி நான் டார்க் கலர்ஸ்லாம் ட்ரை அவுட்டே பண்ண மாட்டேன். இந்த லிப் லைனரை அப்படியே லைட்டாக அப்படி ஸ்மட்ச் பண்ணுறீங்க. ஓகே, சம்டைம்ஸ் வெறுமே லிப்ஸ்டிக் காஜல் மட்டும் போட்டால் கூட நல்லா இருக்கும். லைட்டாக அந்த லிப்ஸ்டிக் எடுத்து இந்த இடத்துல நீங்கள் கூட அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் எனக்கு வந்து மேட் லிப்ஸ்டிக் ரொம்ப பிடிக்கும். மேட் லிப்ஸ்டிக் கிடையாது என்கிட்ட, கிளாசி லிப்ஸ்டிக்ஸ் தான் இருக்குது அப்படின்றவங்க சொல்ல கவலையப்பட தேவையில்ல. இந்த லிப்ஸ்டிக் போட்டுட்டு உங்ககிட்ட இருக்கிற ஐ ஷேடோ பேலட்டை அப்படி லைட்டாக இப்படி எடுத்துட்டு அது மேலே அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அப்படியே மேட் ஆகிடும். அதை நக்கக்கூடாது. அப்புறம் வேற ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா எனக்கு தெரியாது. ஸோ இந்த விங்டு ஐஸ் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். விங்டு ஐஸ் எல்லாம் எனக்கு போட தெரியாது. ஸோ இந்த மாதிரி ப்ரஷஸ் தெரியுதா, இந்த மாதிரி லைட்டாக இப்படி கிராஸாக இருக்கிற ப்ரஷஸ் இருக்குல்ல, அதை வச்சு அந்த கார்னரில் இப்படி இழுத்துக்கோங்க. So that's it. Wow, beauty girls. Okay, and then highlighter is very important. Highlighter என்கிட்ட இல்லைன்னா நீங்கள் கவலைப்படணுன்ற அவசியமே கிடையாது. ஐ ஷேடோ பாக்ஸ் எடுத்துக்கோங்க. ஐ ஷேடோ பாக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷிம்மரியாக இருக்கிற ஷேட் கண்டிப்பாக இருக்கும். அந்த ஷிம்மரியாக இருக்கிற ஷேடை அப்படி எடுத்துட்டு இப்படி கையில் இப்படி எடுத்துட்டு லைட்டாக இந்த இடம் இருக்குல்ல, ஆல்ரெடி ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க கவலைப்பட தேவையில்ல. நேச்சுரலாகவே உங்களோட ஸ்கின்ல ஒரு ஆயிலி ஒரு க்ளோ வந்துடும். அப்படி இல்லாதவங்க இப்படி லைட்டாக இந்த இடத்துல ஓகே, இந்த மூக்குக்கு கார்னரில், இந்த ஐப்ரோஸ்க்கு மேலே இந்த இடத்துல இப்படி வச்சு தடவி விட்டுற வேண்டியதான். அதே ஹைலைட்டர் எடுத்துட்டு இந்த கண்ணுக்கும் இந்த ஐக்கும் நடுவில் இந்த கேப் இருக்குல்ல, நம்ம த்ரெட்டிங் பண்ணி எடுக்கிறோம்ல, அந்த ஏரியாலையும் கொஞ்சம் லைட்டாக கையிலேயே அப்படியே ஜிங் இப்படி அப்ளை பண்ணிவிடுங்க. இதெல்லாம் வந்து பண்ணணும். அப்போனா தான் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுமா எனக்கு தெரியல. நான் அதெல்லாம் அப்படி பழகிட்டேன்றதுனால எனக்கு அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு. அதனால என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு எனக்கு கேட்காதீங்க, எனக்கு தெரியல. ப்ரொஃபஷனல்ஸ் பண்ணும்போது அந்த டிஃப்ரென்ஸ் ரொம்ப நல்லாவே தெரியும். பட் நான் பண்ணும்போது அப்படிதானே இருக்கு, என்ன பெருசா இல்லை அப்படின்னு யோசிக்கலாம். பட் அது எனக்கு பழகின ஒரு காரணத்தினால நான் அதை அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வருவேன். தட்ஸ் இட். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள். மாய்ஸ்சரைசர் போடுறோம், அதுக்கப்புறம் ப்ரைமர் போடுறோம், அதுக்கப்புறம் கண்ணுக்கு கீழேயும் இந்த இடத்துலையும் இருக்கிற அந்த ஆரஞ்சு கலர் ஷேடை போட்டு கலர் கரெக்ட் பண்ணுறோம் ஃபேஸை, அதுக்கப்புறம் பேஸை போட்டு ஃபுல்
ஃபுல்லா அப்பிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த டார்க் கலர் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த ஏரியால இந்த சீக் போன்ஸ் இந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பவுடர் போடுறோம். அதை நல்லா ஈவனா கரெக்டா நீட்டா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி விட்டுடுறோம். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது ப்ளஷ் போடுறோம். இந்த இடத்துல ப்ளஷ் போட்டுக்கிறோம், அழகா விட்டுடுறோம். அதுக்கப்புறம் லைட்டா அந்த ஹைலைட்டர் எடுத்து இந்த இடத்துல அப்படி நோஸ்ல பாத்தீங்களா ஷைன் அந்த மாதிரி ஒரு ஃபைன்ல ஒரு ஃபீலிங் கொடுக்குறோம். தட்ஸ் இட், டன். அப்புறம் முடியை வந்து நல்லா ஃபீல் பண்ணுங்க. ஓகே, இந்த மாதிரி ஃபீல் பண்ணுங்க. எனக்கு ஸ்ட்ரெயிட் ஹேர் இல்லை, இது வந்து ட்ரீட்டட் ஹேர். அதனால வந்து இது என்னோட ஒர்க்னால நான் வந்து என் ஹேரை ஸ்மூத் பண்ணியிருக்கேன். அதனால இப்படி இருக்கு. நேச்சுரல் ஹேர்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். டு நாட் ஃபர்கெட் டு ஷாம்பு அண்ட் கண்டிஷன் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஹேர் பண்ணிங்கன்னா நேச்சுரலாகவே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்படி அழகாக ரெடி ஆகிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? ஹால்லேருந்து கிச்சன் போங்க, கிச்சன்லேருந்து பெட்ரூம் போங்க, பெட்ரூம்லேருந்து மாடிக்கு போங்க. என் மாடியில் நின்று என் பக்கத்து வீட்டு அங்கிளுக்கு ஹாய் அங்கிள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு நான் கேட்க போகிறேன். நீங்களும் என்ன வேணாலும் பண்ணுங்க, இல்ல உட்காந்து அமைதியா தியானத்துல போங்க. இது என்னோட சிம்பிள் மேக்கப் ரொட்டீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே போய் லைக் பண்ணிடுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸோட போய் ஷேர் பண்ணுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமா பிரியங்கா தேஷ்பாண்டே யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் இருக்கு இல்லையா, அதை அடிச்சிருங்க. ஓகே, வாட் எ பியூட்டி. அழகா இருக்குல்ல? போட்டோஸ் எடுத்துக்கலாமா?